இன்றைய பணித்துளிகள் தலைப்பு கிறிஸ்துவ குடும்ப ஐக்கியம். வசனம்: விவாகம் பண்ணி கொண்டீர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 7:10. ஒரு பிரசித்த பெற்ற பெண் நீதிபதி ஒரு உலகளாவிய பிரசங்கியாரிடம் தற்கால கிறிஸ்துவ குடும்ப ஐக்கியத்தை பற்றி சொல்லி, இன்று அதிகப்படியான விவாகரத்து கிறிஸ்துவ குடும்பத்தில்தான் உள்ளது என்று கண்ணீர் வடித்தார்களாம். இந்திய தேசத்தில், விசேஷமாக தமிழ்நாட்டில் என்றார்களாம். அக்கினி சாட்சி திருமணம், சமூக மேடையில் நடக்கும் திருமண வைபவங்கள், வெகு சிறப்பான குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ குடும்பங்கள் சீர்கேடாக இருக்கிறது என்று புலம்பினார்களாம். நமது ஆண்டவர் எசேக்கியேல் 5:7-9 ஒரு புலம்பல் பாடுகிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே, இதோ நானே உமக்கு விரோதமாய் வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி, நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்பின் நிமித்தம் செய்வேன். எருசலேமை சுற்றி புறஜாதியார் வாழ்ந்தது போல ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பங்களும் புறஜாதியார் மத்தியில் வைத்திருக்கிறார். கர்த்தர் தந்த கட்டளைகளை அங்கீகரிக்காமல் மாற்றி, அவர் நியாயங்களை வெறுத்து, அவர் கட்டளைகளில் நடவாமல் போனபடியால் விவாக மஞ்சம் தீட்டுப்பட்டது என்றார் கர்த்தர். இன்று பல காரணங்களால் குடும்பங்களில் சமாதானம் சீர்குலைக்கிறது. விசேஷமாக வேலை பார்க்கும் இடங்களில் தகாத உறவுகள், அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டாரோடு வேண்டாத பழக்க வழக்கம், வேலை பார்க்கும் இடங்களில் உயர் அதிகாரியை பிரியப்படுத்தும் செயல்கள் என்று அநேக காரியங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது இரட்சிப்பு சமயமாய் இருந்த இதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தில் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்வோமாக. ரோமர் 13:11-14 வரை. சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள் தங்களை கர்த்தரிடம் ஒப்படைத்தால் வாழ்வு பெறுவார்கள். தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்க வேண்டும். குடும்ப உறவை பிரிக்க நினைப்பவர்களுக்கு நல் ஆலோசனை கூறி இயேசுவிடம் வழி நடத்துவோம். ஜெபம். குடும்பங்களை சீர்குலைக்கும் அசுத்த ஆவியை விரட்டி அடிக்க பரிசுத்த ஆவியானவர் துணை செய்ய கிருபை தாரும். ஆமீன்.